ஒரே மாசத்துல வெயிட் லாஸ் ஆகணும்னா கண்டிப்பா இந்த ட்ரிங்கை வந்து நீங்க 2 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அது மட்டும் இல்லாம வயசானவங்க அதிகமா எடுத்துட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி, முதுகு வலி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இதை எப்படி பண்ணலான்றது வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி உடச்ச உளுந்தை எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து அப்போ தான் வந்து நீங்கள் வறுக்கும் போது அது கலர் மாறுறது நமக்கு தெரியும். வெள்ளை உளுந்தை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தில் ரொம்பவே சத்து அதிகமாகவே இருக்குது. வயசானவங்களுக்கு ஏஜ் அதிகமாக பார்த்தீங்கன்னா எலும்பும் நரம்பும் வந்து கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்கும். அதனால வந்து முதுகு வலி, கை கால் வலிலாம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க கருப்பு உளுந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் செரிமானம் பிரச்சனை உள்ளவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே அதிகமாக எடுத்துக்கணும் கருப்பு உளுந்தை. மோஸ்ட்லி கருப்பு உளுந்து வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே தோல் சுருங்கி போயிடும், அப்படி இல்லைனா வந்து ரொம்ப கருத்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு உளுந்தை ட்ரிங்காக எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். உளுந்தை நல்லா வறுத்தாச்சுன்னா இந்த மாதிரி நல்லா கலர் மாறிடும். இந்த மாதிரி நல்லா கலர் மாறின பிறகு பார்த்தீங்கன்னா இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து ஒரு 75 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இந்த அளவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு உளுந்து எந்த அளவு எடுத்தோமோ அதில் பாதி அளவு வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. எதுக்காக நம்ம பச்சரிசி ஆட் பண்ணுறோன்னா நம்ம கஞ்சி மாதிரி செஞ்சு குடிக்க போகிறோம். அதனால வந்து பச்சரிசி ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் அரைச்சி போட்டோம்னா அது வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா குருணையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, மென்று சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கருப்பு உளுந்து ரொம்ப குளிர்ச்சியான பொருள். அதோட இந்த பச்சரிசி சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சரிசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா பொரிய வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் நம்ம உளுந்து ஆற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதே இதில் வந்து இந்த பச்சரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமேலு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. நம்ம ட்ரிங்க் மாதிரி குடிக்கிறதுனால இதை வந்து அரைக்கிறது வந்து நல்லா பவுடராக அரைச்சிடாதீங்க. இதை வந்து கொஞ்சம் குருணையாக இருக்க மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் அதில் வந்து நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி, நம்ம குடிக்கும் போதே மென்று சாப்பிட்ற மாதிரியே இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கப்பு நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். நம்ம எந்த கப்பில் நம்ம கருப்பு உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 4 கப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அளவு ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்ம குடிக்கிற பக்குவத்துக்கு வரும். அப்படி இல்லைன்னா கட்டி ஆகிடும் நம்ம செய்யும்போது. தண்ணி 4 கப்பு ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா நார்மலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டாலே போதும். எதுக்காக 10 நிமிஷம் ஊற விட்றோன்னா இந்த அளவு ஊற விட்டால் தான் நமக்கு வந்து நம்ம போட்ட உடனே நல்லா வெந்துடும் நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவாவில் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து சின்ன கிளாஸ் அளவு இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா வெயிட் பண்ணுங்க. நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த லெவலுக்கு நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உளுந்து மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபுல்லாகவே அந்த தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மோஸ்ட்லி சிம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நிறைய பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க கருப்பு உளுந்து அதிகமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி ட்ரிங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஓரளவு இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. மூடி போடாமல் திறந்து வச்சுட்டு இந்த மாதிரி வேக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு முந்திரி கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமேலு திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திராட்சை நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு பிளேட்டில் இல்லை பவுல்லையோ எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உளுந்தங்கஞ்சி கொஞ்சம் நல்லா பாயில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டு நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெல்லம் கூட ஆட் பண்ணலாம். வெல்லம் ஆட் பண்ணும்போது தண்ணி வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். நம்ம சிரப் மாதிரி ரெடி பண்ணி நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து தண்ணி லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது.
இனிப்பு வேணான்னு நினைக்கிறவங்க இந்த நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணாமல் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு கூட நீங்கள் உப்பு கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இன்னும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணுறதுனால நமக்கு சாப்பிடும்போது நல்லா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தேங்காய் இந்த மாதிரி துருவிட்டு நெய்யிலலாம் போட்டு வறுக்காமல் நார்மலாக பச்சையாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் லெவல் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சூட்லேயே அது தேங்காயும் வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த நெய்யோடு சேர்த்து அப்படியே ஊற்றிக்கோங்க. முந்திரி பருப்பு திராட்சை அந்த நெய்யோடு சேர்ந்து நம்ம ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு ஃபுல்லாக அந்த டேஸ்ட் கிடைக்கும் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் அப்படி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரே ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். மேக்ஸிமம் வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்தை வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப குளிர்ச்சி. வயசானவங்களும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த ட்ரிங்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.